இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பொடி கன் பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கான பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது டேபிளில். இல்லைம்மா இட்லி பொடிக்கான பொருட்கள் சொல்லுங்கள். மல்லிகா ஆக்ஷனில் வந்துடுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு, குருமிளகு, அரிசி, புழுங்கல் அரிசி, கருவேப்பில், வரமிளகா. வெயிட்லாம் போடுங்க. வெயிட் போடலாம். 0 வச்சு இது வச்சு நீங்கள் அது 0 கொடுங்க. எங்க அமுத்தணும்? நடுவில். இங்கேயா? நடுவில் 0 ஆயிடுச்சுங்களா? இது எடுத்து வெயிட் பண்ணுங்க. இது ஒரே நிமிஷம். 85 கிராமு. அரிசி 34 கிராம். இருபத்தி 6 கிராம். இரநூத்தி 35 கிராம். இது கொட்டிடாதீங்க. கொட்டின்னு திருப்பி இது அள்ளி போடணும். நான் அள்ளி போட்டுக்கிறேன். அதுக்கு இது பிளேட்டில் டேரெக்டாக கொட்டலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எண்ணூற்றி 86 கிராம். இது பேர் என்ன? உளுந்து பருப்பு. 24 கிராம். இரு. பேர் என்ன? பெருங்காயம். நாற்பத்தி 6. அவ்வளோதான். இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டியது. வறுக்க போகிறீங்களா? இப்போல்லாம் வறுக்கணும். கொஞ்சம் வேலை இருக்குது. முடிச்சுட்டு வறுத்துட்டு அப்புறம் அரைக்க வேண்டியதா? நான் நேரமாக வறுத்துட்டு அரைக்க வேண்டியதில்லை. வேற ஒன்றும் இல்லை. அந்த வீட்டை கூட்டி விட்டுட்டு ஓகே வாங்க வாங்க வாங்க. வெளியே எந்த அரிசியா? அரிசிவா? நான் அதையே போட்டேன். அவளுக்கு நீங்கள் வச்சு வைங்க. அவளுக்கு 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 உங்களுக்கு அவளுக்கு தான் இவளுக்கு அவளுக்கு தான் சரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி பொடி கன் பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கான பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது டேபிளில். டேபிளில் இருக்கிற பொருட்களில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இது சொல்லுங்க. இல்லைம்மா இட்லி பொடிக்கான பொருட்கள் சொல்லுங்கள்.
மல்லிகை மேக்ஸிமம் வந்து ரொம்ப நாளைக்கு உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு, குருமிளகு, அரிசி, புழுங்கல் அரிசி, கருவேப்பிலை, வரமிளகா. வெயிட்லாம் போடுங்க. வெயிட் போடலாம். 0 வச்சு இது வச்சு நீங்கள் அது 0 வைக்கணும். எங்கே அமுத்தணும்? நடுவில். இங்கேயா? நடுவில் 0 வச்சுங்களா? இது எடுத்து வெயிட் பண்ணுங்க. இது ஒரே நிமிஷம். 85 கிராம். ம். அரிசி 34 கிராம். கிராம். கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு திருப்பி இது அள்ளி போடணும். நான் அள்ளி போட்டுக்கிறேன். அது பிளேட்டு டேட்டா கொடுத்து ஒரு பிளேட் எடுத்து வந்து தனித்தனியாக பிளேட் வைக்க சொன்னேன் எல்லாத்தையும். இது பேர் என்ன? உளுந்து பருப்பு. 24 கிராம். பேர் என்ன? பெருங்காயம். அவ்வளோதான். இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டியது. இப்போல்லாம் வறுக்கணும். கொஞ்சம் வேலை இருக்குது. முடிச்சுட்டு வறுத்துட்டு அப்புறம் அரைக்க வேண்டியதுதான். நேரமாக வறுத்துட்டு அரைக்க வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. அது வீட்டை கூட்டி விட்டுட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அப்புறமா GoPro turn off. அவ்வளோதான். நானே சொன்னேன் மேலே வந்து எடுத்துருன்னு நீ பாட்டு தொடர்ந்து கேட்குறேன். ஆட்சி போட்டு நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் சொல்லணும் அப்போ தான் நான் எடுப்பேன். நல்லா வந்துச்சா? அடுத்தது அரிசி போடுறீங்களா? இல்லை குருமிளகு. குருமிளகு அரிசி பொடி போட 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 போடு. இது என்ன கலரில் வரணும்? இது சும்மா வெடிக்கும். வெடிக்குமா? வெடிக்க முடியுமா? வெடிக்கவே செய்யாது. வெடிக்காதா? சூடானா போதுமாம்மா? என்னுடைய இந்த அரிசி தான் பொருள் வெள்ளையாக சாப்பாடு மாதிரி வரும். அரிசி பொடி மாதிரி வரும். கொஞ்ச நேரம் வச்சு ஆட்டாத.
பாரு இப்படி அதெல்லாம் அது பாரு என்ன அது போது புகையுது போகுது இங்கே போகுது புகையுது மயம் போகுது வெடிக்கும் சொல்லுங்க இது போட்டோன்னே வெடிக்குமா சூடேறணும் அரிசி சூடேறணும் அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்குமா அடுத்து மிளகா கொண்டா இது வெடிக்குமா வெடிக்கிற சத்து கேட்கலையா ஒன்று டொக்கு டொக்குன்னு இல்லையே ஆமாம் பொறிக்காராம தெரியாத என் மாமியார் கறி பொரியல் வியாபாரம் மறுமாதிரி அதெல்லாம் தெரியாது தெரியும் அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் போய் வேலை செஞ்சவங்க தான் நாங்களும் இந்த சைடு அப்படியே இருக்குது வரணும் தெரிஞ்சுதா ஆனால் மாமியாலாட்டும் செய்ய முடியாது எப்படா மறக்காது இல்லை மாமியாலாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது நம்மளால அந்த அம்மா கொட்டி இந்த சைடு வேகவே இல்லை மீன் எந்த சைடு வேகல இந்த சைடு வேகல போதும் ரொம்ப சோப்பாக இருக்கணும் கொஞ்சம் பொடியாலாம் எடுத்துருவேன் ஓகே இது என்ன ஆகும் கொடுங்க நான் எடுக்கிறேன் இது ஒன்றும் ஆகாது சும்மா இந்த வெங்காயம் கொட்டிக்கலாம் வெங்காயம் ஒன்றும் பண்ணணுமா இதில் காய வச்சுட்டு எடுத்து போட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க கருவேப்பிலை அல்ல அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவீங்க அரைப்போம் இங்கே இருப்பீங்களே அப்புறம் நான் கடையில் கொடுப்பீங்களோ சார் இங்கே இருக்கிறனால தான் கொஞ்சமாக போட்டிருக்குறோம் இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கொஞ்சமாக என்ன போட்டியா வெங்காயம் கொஞ்சம் வெங்காயத்தூள் அரசாமி சும்மா போட்டின்னு நேர்கள் அப்புறம் மிஸ் அம்மா பண்ணுவோம் போதுமா கோயில் வச்சுக்கணும் ஆந்திர வச்சுருமா கொட்டிடுமா பொங்கல் வருது உப்பு போட்டுருக்காரு என்ன சிரிப்பு இது அப்படியே விட்டுறாங்க ஆஃப் பண்ணிடுறாரு இப்போ தடாலடி சமையல் அது 2 வாரம் வரைக்கும் ஆஃப் பண்ணிடுறேன் வீட்டிலே ஒரு நாளோட ஆஃப் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான் தம்பி அவ்வளோதானா எடுத்துருங்க அது அப்படியே அந்த சூட்லேயே இதாகிட்டு நான் கஞ்சி குடிக்கிறேன் இந்த மாதிரி வெட்டியெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது சரி இது
உளுந்து பருப்பு போட்டா முதல்ல இது உளுந்த பருப்பா போட்டு வறுக்குங்க. ப்ரௌன் கலராக அதெல்லாம் எடுத்துட்டு கடுப்பு அடிக்கூடாது. காமிச்சுமா கடுப்பு மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் நேரம் கடுப்பு போயிடும். அவ்வளோதான் கஞ்சி சாப்பிட்டா நல்லது. ஆயிட்டு ஒரு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. ஆசை வர வருஷம் போதும் கையே நிற்காம ஓட்டுறேன். அது வீடியோக்கு நான் வரமாட்டேன். இங்கே வாங்க. அதை அப்படியே போட்டானா அதிகமாக தெரியும். அப்படிதான் போடுவேன் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். அப்படி உடம்பு ரொம்ப சீராக பண்ணக்கூடாது. அப்படியே வேணும். சூடு ஏறணும் இல்லை, லேசாக தான் பண்ணுவோம். நீ தொய் 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 பண்ண கொஞ்சம் சூடு ஏற்று. சூடு ஏற்றுனா ஆமாம், அதனால சூடு சூடாச்சு கைதான் வலிக்கும். அது சூடாக இப்போ நேரம் வச்சு கொஞ்ச நேரம் ஆகும். நல்லா தெரியுது. போகுது ஏடு. இருங்க ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஐட்டம் இல்லையுமா அது? கடலப்பருப்பு. கடலப்பருப்பு இந்த பருப்பு மேலே ப்ரௌன் கலராக வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ப்ரௌன் கலர்.
இங்கே இருக்கும் தட்டம் 2-3 வச்சுருக்கீங்களா? தம்பி நீ கொஞ்சம் தள்ளுறியா? தண்ணியில் போட்டு செய்யணும்னா மண் கல் எல்லாம் மண் இருக்கும், வெறும் செம்மண்ணாக இருக்கும். அவ்வளோ வந்து எள்ளு மட்டும் அப்படி கழுவி அரைச்சி போட்டு போடணும். அப்படியே போட்டு சாப்பிட்டு அம்மா உடச்சது இருக்குதா? இங்க உடச்சது இருக்குதா? உள்ள தெரியல, பார்க்கல. தீர்ந்துக்குமா இருக்கும். அங்கே ஒன்று வச்சிருக்கிற, அதுக்கு ஊற்றணும். வெள்ளம் எடுத்துட்டு வந்துருமா? வெள்ளம் ஏலக்காய் ஒரு 7-8 எடுத்துட்டு வா. அங்கேயே இருக்குதுல்ல மா, ஏலக்காய் அங்க இருக்குதுல்ல அதுல. உன்னி வேற எங்க வச்சிருக்கிறீங்க? கை கழுவுறது வேற எங்க இருக்குதுமா? ஊத்தறக்கு சாறு தான் இது கொடுத்துருக்கு. இது வந்து சாறு கொடுத்துருக்குறாரு. இந்த பிளாஸ்டிக்ல வச்சுருக்கேன் பாரு. இதுல வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. பச்சை இல்லை, இதுல வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. அதை அலாசி கீழே ஊற்றிட்டேன். புதுசா அதுலேயே உடக்கவே இல்லை, உடைச்சதில்லை மா, உடைச்சதில்லை. உடைக்காது. உடச்சுதா? இல்லை, இதுக்கு புதுசு எடுத்து உடைச்சேன். கட் பண்ணு, நடுவில் கட் பண்ணினா வந்துருமா? நடுவில் 2 கட் பண்ணு. எப்படி பாரு, ஈரமில்லை பாரு. ஈரமே இல்லை பாரு, எல்லாம் பக்குவமாக செய்யணும், அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை போட்டு அரைச்சி வெள்ளம் ஏலக்காய் போட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை அது கொடுக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அது போடலாமா? மிக்சிலையா? ஓடுங்க. ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். சொல்லிட்டோம். சுகர் வந்துடும். வீணல் யார் அது? வீணல் வேறு சச்சின் கேட்டான். மீனல் வீணல் தான் வீணல். புரியல. எடுக்கிறியா? அதை எடுத்துக்கோ. இதெல்லாம் நல்லா ஆறணுமா? ஆறாம போட்டால் என்ன ஆகும்? அவ்வளோதான். சூடோட போட்டீங்கன்னா என்ன அவ்வளோதான்? களி மசால் மாதிரி ஆகிடும். ஊசரம் பிடிக்குமாம்மா? சூடோட போட்டால் தண்ணி கூடும்ல, ஆ. அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் கெட்டு போகும், புழு வந்துடும். அது எவ்வளோ நேரம் ஆகும் ஆடுறதுக்கு? மிக்ஸி வேறு சூடேறுது இல்லை. எவ்வளோ நேரம் ஆறும்? கொஞ்ச நேரம் ஆகும். நான் எதை கலக்கி விட்டேன். மிக்ஸி வேறு சூடேறுதுன்னா மேலே எத்தனை வேலை இருக்குது? அதனால் அப்புறமே வெளியே வேலை இருக்குது. வெளியே பொறி விழுது. அம்மா, ஆ எதுக்குமா கடை வச்சு வச்சிருக்கிறீங்க? ஏங்க அதில் வெயில் வறுத்து கொடுத்துறேன். அது நாளைக்கு வச்சுக்கலாம். தண்ணியை வச்சு எப்போ வேணா தம்பி, அதை அரைச்சா கலந்துருவியா? அதை அரைச்சா கலந்துருவியா? அதை அரைச்சா முடிஞ்சுதான் உனக்கு வேலைன்னு. ஆமாம். எள்ளு உருண்டை இருக்குல்ல, எள்ளு உருண்டை. என்னோட வேலை முடிஞ்சுது. கொஞ்சமாக வச்சுருக்கீங்க. புது மிக்ஸி, அதாவது பழைய மிக்ஸி தானே? ஓகே. ஆஃப் என்னமானு? அது இன்னும் அல்லக்கா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நைஸாக 2 டம்ளர் போட்டியா? அந்த டம்ளர் காமிச்சு அது வேறு வையுமா. எவ்வளோ டம்ளர் போட்டீங்க இந்த எள்ளு? திருப்பி சொல்லுங்க. தம்பி மல்லியா மிளகா 3 பாகமாக போடு. எல்லாம் ஒன்றா காம்பல் போட்டு மூஞ்சி தடிச்சிடும். என்ன இப்படி அரைக்கிற? 3 பாகம் வச்சுக்கோ மிளகா.
போட்டு விட்டு நல்லா இப்படி இப்படி கலக்கு. கை விடாத. காஞ்ச கரண்டி வச்சு கரண்டியில் வச்சு கலக்கிறேன். கை போட்டீங்கன்னா மூக்கிலாம் போயிடுச்சுவேன். இந்த பொடி மலை பொடி மலை பொடி மலை கையே ஈரம் இல்லாமல் இருக்குது. அதுலேயே கையில் பறக்குது. அப்போ தான் எல்லாம் கையில் ஈரக்கூடாது. அவ்வளோதான். குபீர் உள்ள போகுது. மூக்கு பொடி மாதிரி இருக்குது இது. வா என்ன குருன்னு இருக்கு. அவ்வளோதான் போட்டுக்கலாமா? எதில் போடலாம்? ஆறுட்டு கொஞ்ச நேரம். அதான் ஒரு 5 நிமிஷம் ஆறுட்டு. சூடாக இருக்குது. இவ்வளோ சூடாக போட்டோம்னா கெட்டுரும். எல்லாம் உரப்பாவே இருக்குதுமோ? மோ உரப்பா இருக்குமோ? கம்மியாயிடும். பழக்காக கம்மியாயிடும். இப்பவே கம்மியாக போட்டோம்னா பழக்கானா மண் மாதிரி அப்படி முதல்ல போடும்போது அப்படி இருக்கும். பழக்காக சூப்பராக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கா? மிளகா காஞ்சி அப்படி அரைக்கக்கூடாது. எல்லாம் உடனே மிளகா போட்டு காஞ்சலாம் இருக்கணும். மிளகா பருப்போடு சேர்ந்து அரைக்கணும். சரி, 10 நிமிஷம் எள்ளு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து இப்படி வெளியே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி காட்டனில் வைக்கணுமா? வச்சு கொட்டை சாவடி எடுக்கணும். இப்போ இது தண்ணி வந்து என்ன பண்ணீங்க? எள்ளு கழுவி தண்ணி நல்லா வடிச்சிட்டு துணியில் காட்டன் துணியில் போட்டு வெயிலே வைக்கிறது வைக்கலாம், இல்லை நிழலில் வைக்கிறது. தனிக்குங்க வடை சட்டி வருது. இங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி ஒரு இருக்கணும். தொட்டி பார்த்துக்கலாம். நம்ம போய்ப்போம் அடைச்சிருக்கோங்க. இதான் கீழே வச்சு எள்ளு கையில் கொடுக்குறதா? எள்ளு கையில் கொடுக்கூடாதா? இது வேணுமா? ஆமா, இது வேணுமா? நான் இருக்கு நிறையா. நல்லது வச்சுட்டு வச்சுக்கோ. நல்லது வேணா வச்சுக்கோங்க, வேண்டாம் வச்சுக்கோ. இது தண்ணியா இருக்குல்ல, தண்ணியா இருக்குல்ல. வறுக்கிறோம். வறுத்துனா வசதியா சூடானா முழு மொழு வரும். இதெல்லாம் சூடானா பொழு பொழு வரும். எள்ளு தண்ணியில் போட்டு செய்யணும். மண் கல் எல்லாம் மண்ணில் இருக்கும். வெறும் செம்மண்ணாக இருக்கும். எவ்வளோ இருந்து எள்ளு மட்டும் அப்படி கழுவி அரைச்சி போட்டு போடணும். அப்படியே போட்டு சாப்பிட்டு உடச்சது இருக்குதா? இங்கே உடச்சது இருக்குதா? உள்ள தெரியல, பார்க்கல. தீந்துருக்குமா இருக்கும். அங்கே ஒன்று வச்சிருக்கிறேன், அதுக்கு ஊற்றணும். எப்படி பாரு, ஈரமில்ல பாரு.
ஈரமே இல்லை. ஈரமே இல்லை. நல்லா பக்குவமாக செய்யணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதில் போட்டு அரைச்சி வெள்ளம் ஏலக்காய் போட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை அது கொடுக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மிக்சிலையா? போடுங்க போடுங்க. என்ன ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். சுகர் வந்துருமா? வீணல் வீணல் யார் அது? வீணல் வீணல் மீனுதா? யாரு? சச்சின் கேட்டான். யார் இது? இப்போ மீனல் வீணல் வீணல்னா இந்த மாதிரி மீனல் மீனலா? புரியல எனக்கு. முறுக்கு முறுக்கு இருக்கா? பட்டவல்ல சரி போதுமில்ல. சரி அந்த கப்பில் அளந்து காட்டுங்க. 2 டம்ளர் இதில் போட்டேன். எள்ளு சொல்லி 2 டம்ளர் இருக்கு. நீ அளந்து காட்டணுமா? அவ்வளோதான். சரி அதை அளந்து காட்டுங்க. அது தள்ளி விட அந்த பக்கம் சூடாடணும்னா அது போய் இந்தா கலப்புறம் அளந்து காட்டுங்கோ. 2 டம்ளரு இதில் 1 டம்ளர் நிறைய சக்கரை. அதான் பாகம். ஏலக்காய் போட்டுட்டேன். இது பாருங்க, வடிச்சுட்டான்னு பாருங்க. வடிச்சுடு பார்க்க நான் கொதி வந்துச்சு. வடிச்சுடு அப்படியே பார்த்துட்டேன் நான். ஐயோ சூடாக இருக்கு. உங்களுக்கு அடுப்பில் வேலை முடிஞ்சுதானே? சூடு தண்ணி குடிக்கவா? சரி இந்த அது எடுத்து இதில் போடுங்க பிளேட்டில். அது ரெண்டும் ஒரே பிளேட்டு தான். இல்லை சரி சரி ஆமாம் சரி. ஏலக்காய்லாம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். 205 கிராம் போட்டிருக்கீங்களா? அது திருப்பி வைங்களா தான். முட்டை எச்சா சரி சரி இப்போ எடுங்க. 205 கிராம் போட்டிருக்கீங்க. இவ்வளோ இல்லைம்மா. ஆமாம் 2 டம்ளர் இருக்கு. 210 கிராம். அப்புறம் எத்தனை ஏலக்காய் போட்டிருக்கீங்க பாருங்க. எனக்கு நம்பல, அம்மா போட்டாங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஏலக்காயே வேண்டாம். 10 ஏலக்காய் போதும். வேண்டாம், அது இப்போ டேஸ்ட் மாறிடுச்சுன்னா பம்பு. சரி அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த எல்லிங் இருக்குது அவ்வளோதான். மிக்சியில் போட்டாங்க அவ்வளோதான். இந்த எள்ளு இந்த உள்ள வச்சிடலாமா? ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டியா? கூப்பிட்டாலும் திட்டுவா, அதனால பசாமல் விட்டேன். ஏன் கூப்பிட்டு மாதிரி கூப்பிட்டு நான் இதை வரல. வந்து தம்பி வா தம்பி வந்து இதை தம்பி எடுத்து போடு. தம்பி வரல. தள்ளுமா தள்ளா தானே நான் சொல்கிறேன். இது என்ன 3 மிக்ஸில் அரைச்சிங்களா தனித்தனியாக? எள்ளு தனியாக அரைச்சிங்க, எள்ளு தனியாக அரைச்சிருக்கு, வெள்ளம் தனியாக அரைச்சி. வெள்ளுன்னு அப்போ தான் நல்லா இருக்கும். எள்ளு தனியாக அரைச்சி இது தனியாக அரைச்சி. மற்ற மிக்சியாரெலாம் போடலாம், இது இழுக்காதுல்ல. ரெண்டு எல்லாம் பிறகு அதே அந்த ஏலக்காய் அவ்வளோ போட்டிங்களா? 20 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்த வெல்லம். ஆமாம் 20 ஏலக்காய் போட்டிருக்கீங்க. நெய்யெல்லாம் போடலையா? நெய்யெல்லாம் போடலையா? நெய் இதுக்கு நெய்யெல்லாம் போடக்கூடாதாம்மா. அம்மா நெய் போடுவீங்களா?
ஒன்றும் வேண்டாம், நெய் கீழே ஒன்றும் வேண்டாம். கீ வேண்டாம். இன்னும் ஒன்று தானே. அது என்ன முன்னாடி இருக்கிறா CPU புதுசா ரிப்பேராது? என்னதான் ரிப்பேர் இல்லாமல் இருக்குன்னு தெரியல. ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு. பொடி தம்பி சொல்லு, மதியானம் இங்கே தான் இருக்கிறேன். இந்த எடுத்துப்பாட்டு இருக்கு எடுத்துக்கோ. சொல்லு சொல்லு சொல்லு. சும்மா ஒரு அழகு இவ்வளோதான் வந்திருக்குது. அவ்வளோதான் 2 டம்ளர் தான் போட்டேன். எவ்வளோ டம்ளர் போட்டேன்? 2 டம்ளருக்கு எத்தனை உருண்டை வந்திருக்குது? ஒரு பாட்டில் உருண்டை தான் வருது. சும்மா 2 என்ன வாயில் சாப்பிட்டீங்க? அங்கே அங்கே அப்படி ஆடுற சக்திமான் அவ்வளோதான். வீடியோ ஆதாரம் இருக்குது. ஐயோ யாருமே எள்ளு உருண்டை கடல உருண்டையெல்லாம் வாயில் போடாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஆமா சத்தியம் சொல்றாப்லையாமா. நான் சொல்லலப்பா, அவன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. எள்ளு உருண்டை கடல உருண்டை நான் வேற தின்னுட்டு இருந்த தம்பி போய் சொல்லி இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். அவ்வளோதான் அஞ்சு தான். இது வீட்டில் அரைச்ச பொடியா? வீட்டில் அரைச்ச பொடியா? வீட்டில் பண்ணதா? பொடி இட்லி பொடி. வீட்டில் பண்ணதா? ரேணுகம்மா பொடியும் போடணும் வேண்டியதானே? அதெல்லாம் வேற ஏதாவது போட்டிருக்கீங்க. இது சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டா சரியாக போயிடுமா? நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்கன்னு டப்பா பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். பருப்பொடியில் போட்டு வச்சு பாட்டில். அது லேபிள் எடுக்க மாட்டேங்கிறீங்க யாரும். கழுவுனே எடுக்கணும். சரி சரி. நல்லா போட்டு எடுத்து நல்ல பொடி. லேபிள் எடுத்து போட்டால் தான் நம்ம பொடி நினைப்பாங்க எல்லாரும். எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. இது அதனால தான் இப்படி. இப்போ சக்தி எங்கேயும் வெளியே விட்டாதனால தான் எதுவுமே திங்கிறது இல்லை. வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மல்லிகாமா சாப்பிட்டுச்சு. மல்லிகாமா சாப்பிடுச்சு. சீசேம் சீட் பால்ஸ் நான் போட்டு குடிக்கிறேன். அதே சொல்லு. அதே சொல்லு. பொடியை சாப்பாடில் போட்டு சாப்பிட்றாங்களா? மம்மி பண்ண பொடி. ரைஸ் இருக்குல்ல, ரைஸில் போட்டு சாப்பிட்டு நம்ம பருப்பு பொடி மாதிரி இருக்குது என்ன பார்க்குறதுக்கு. இருந்து ஆடி மாசம் கறியெல்லாம் சாப்பிட்றது இல்லை. கறி முட்டையெல்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை. அதனால நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்லையே. ஆடி எப்பவுமே ஆடி மாதம் புரட்டாசி மாதம் சாப்பிட்டீங்க. புரட்டாசி சாப்பிட்டுக்குவேன். ஆடி மாதம் மட்டும் சாப்பிடுவேன். குலதெய்வம் சாட்டி இருக்குதுல்ல. தாக்கி இருக்கா? குலதெய்வம் நோம்பி சாட்டி இருக்குது. ஓ சாத்தி இருக்கு. அந்த மாதிரி. வேற புதன்கிழமை நோம்பி. தட்டு எடுத்துட்டு வா. இதே கேமரா பிடிச்சிட்டு நிற்காத. இது என்னது? இட்லி நெய்யா எண்ணெயா? காலையில் பண்ண லாகுக்கு இப்போ நைட்டுக்குள்ள தோசை போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இந்த பப்பாளி சாப்பிட்டு மீதி இருந்தால் வச்சுருங்க. நான் மூதி போட்டுக்குவேன். என்ன போடுவேன்? சாப்பிட சாப்பிடுங்க. மீதி 4 2 3 அப்படி